ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரேட் 9 சயின்ஸ் சிபிஎஸ்சியில் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஃபஸ்ட்டு மோஷன்னா என்ன? சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் an object with respect to time and its surroundings is said to be motion. ஓகேவா? இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் இன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்போது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A body is said to have a uniform motion if it travels equal distance in equal interval of time. அதாவது if a body covers equal distance இப்போது 1 மினிட்டுக்கு 1 மீட்டர் ஒரு ஆப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கு. அப்போது நெக்ஸ்ட்டு 1 மினிட்டுக்கும் அதே 1 மீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கோம். அப்படி கவர் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? The distance traveled by an object in uniform motion increases linearly. ஓகேவா? அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். a car is moving along a straight line path. அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் a car மூவ் ஆகிட்டுருக்கு. covers equal distance in equal interval of time. It is said to be uniform motion. ஓகேவா? அடுத்தது நான் யூனிஃபார்ம் மோஷன்னா ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதாவது அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இஃப் an object covers unequal distance in equal interval of time is called as non-uniform motion. For example, a car moving in a crowded market has non-uniform motion. இப்போ a car crowded மார்க்கெட் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல க்ரௌடடாக இருக்க இடத்துல கார் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா எப்படி நின்று தானே போகும். அப்போ a car covers unequal distance in equal interval of time or unequal distance in unequal interval of time, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போ கார் நின்று போகுது அப்படின்னா அப்போ டைமும் மாறும், டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். இன்னொரு கேசஸில் டைமும் மாறும், டிஸ்டன்ஸும் மாறும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருந்தா அது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் an object travels in a straight line path அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்கிறோம். அதுவே இப்போ சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற டைம் பொறுத்து யூனிஃபார்மாக நான் யூனிஃபார்மான்னு சொல்ல முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு speed of an object defined as a distance traveled by it per unit time. அதாவது ஸ்பீடு வெலாசிட்டி பற்றி இந்த இதில் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்பீட் ஆஃப் an object is defined as the distance traveled by it per unit time. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் an object equal to distance by time. அதாவது covers distance and time. Speed is a scalar quantity. Scalar quantityனா it has only numericals, that is magnitude, and does not have any direction. It does not shows any directions. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. பாருங்கள், ஒன்லி மேக்னிடியூட் அப்படின்னா நியூமரிக்கல்ஸ். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் மேக்னிடியூட் நம்பர். ஸோ அது ஸ்கேலார் குவான்டிட்டி. இது ஆப்போசிட் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா இது ரெண்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாப்டர் 7 மோஷன் லெசனில் உங்களுக்கு வரும், கிரேட் 9. ஓகேவா? இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட்
மீட்டர் பர் செகண்ட். அதாவது டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், டைமுக்கு செகண்ட்ஸ். ஸோ மீட்டர் பர் செகண்ட்ஸ். சரி. ஸ்பீட் இஸ் கிளாசிஃபைடு, கேன் பி கிளாசிஃபைடு. ஸ்பீட்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ஸ்பீடு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீடு பார்க்கலாம். யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்ன? யூனிஃபார்ம் மோஷன் படித்தோம்ல, அதே மாதிரி தான் ஸ்பீடு. இஃப் an ஆப்ஜெக்ட் மூவிங் பாடி டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பீடிங் டியூரிங் மோஷன். அதாவது மோஷனில் இருக்கும்போது when body is in motion, during motion, its speed does not changes its speed. Then the speed of a body is said to be uniform speed. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பாருங்கள், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போய்ட்டுருந்தா அதுக்கு யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு பேர். அடுத்தது நான் யூனிஃபார்ம். அதுக்கு யூனிஃபார்ம்னா பார்த்தாச்சு, நான் யூனிஃபார்ம்னா எக்ஸாக்ட்லி அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இஃப் a moving body just changes speed during motion it changes, அதோட ஸ்பீடை சேஞ்ச் ஆகும். ஓகேவா? then the speed of an object is said to be non-uniform motion. பாருங்கள், வேரியபிள் ஸ்பீடு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன? சரி, எல்லாம் யூனிஃபார்ம் ஸ்பீடு பார்த்தாச்சு, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு பார்த்தாச்சு. ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன? இதான் சொல்கிறேன். It is defined as the ratio of total distance travelled by an body to the total time taken. பாருங்கள், இது ஃபார்முலா பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், a பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக 3 மீட்டர் போகுது இன் 3 செகண்ட்ஸில். ஓகேவா? மறுபடியும் இப்படி 4 மீட்டர் போகுது இன் 4 செகண்ட்ஸ். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு 3 + 4 போடணுமா? 3 + 4 பை பாருங்கள், டோட்டல் டைம் டேக்கன், டோட்டல் டைம் 4 + 3, இப்போ 12/12. சும்மா அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை. ரேஷியோனா அந்த டிவிஷன், இந்த டிவிஷன் தான் ரேஷியோ. ஓகேவா? ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ பாடி டு டோட்டல் டைம் டேக்கன். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஹேஸ். ஓகேவா? புரியுதா? ஓகே. இது நோட். Instantaneous speed, the speed of an object at any particular instant of time or particular point of its path. It is called as instantaneous speed of an object. அதாவது மெஷரிங் அ டிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு பார்க்குறோம் இல்லையா, நம்ம என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோம்? 30 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கோமா, 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கோமா, சும்மா அப்படி பார்க்குறோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அதை காமிப்போம்ல. ஸோ அதுக்கு அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இங்கே பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் an ஆப்ஜெக்ட் அட் எனி பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் ஆர் பர்டிகுலர் பாயிண்ட். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நாம் அந்த என்ன ஸ்பீடுன்னு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். INSTANEOUS இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஓகேவா? சரி, இப்போது நியூமரிக்கல்ஸ் பார்க்கலாம். The odometer of a bike reads 1600 kilometer at the start of the trip. ட்ரிப்போட ஸ்டார்ட்டில் ஓடோமீட்டர்னால் என்ன? அ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கவர்ட் பை. ஓகேவா?
அதாவது இப்போது எல்லாமே ஸ்கூட்டி பைக் அப்படிலாம் பார்த்தா நமக்கு தெரியும், ஓடோமீட்டர் அது இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படிலாம் மெஷர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு ட்ரிப்பு போயிட்டுருக்கும்போது பைக்கோட ஓடோமீட்டர் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது எவ்வளோ இருந்துச்சு? 1600 இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் எவ்வளோ இருந்துச்சு? 2000 இருந்துச்சு. அப்போது இஃப் த பைக் டுக் 16 hours, calculate the average speed of the bike in km/h and m/s. ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும் அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு. இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? சரி, இப்போ நியூமரிக்கல்ஸில் பார்க்கும்போது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே வாங்க பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் கவர்டு பை பைக் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நமக்கு எக்ஸாக்டாக தெரியல எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு. அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க, அதனால் மொத்தமாக எவ்வளோ 1600 கிலோமீட்ரு போயிருக்காங்க. எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் எவ்வளோ போயிருக்காங்க. அப்போது அந்த ட்ரிப்புக்கு மட்டும் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஃபைனல் கிலோமீட்டர் மைனஸ் இனிஷியல். ஓகேவா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ 2000 மைனஸ் 1600 போட்டால் நமக்கு 400 கிலோமீட்டர் வருமா? அப்போது அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வரத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் எடுத்திருக்கு? 400 கிலோமீட்டர் எடுத்திருக்கு. அடுத்தது இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? ஓகே பாருங்கள், பைக் டோட்டலாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு? 16 hours ஆச்சுன்னு டோட்டலாக அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அப்போ நமக்கு இப்போ வேலை சிம்பிள். 400 அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டோட்டல் டைம் டேக்கன், அதாவது 400/16 போட்டால் போதும். அப்போ போட்ட நமக்கு ஆன்சர் 15 km/h கிடச்சிருச்சு. km/h கேட்டிருக்காங்களா? இப்போது இந்த வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு m/s கேட்டிருக்காங்க. அப்போது 25 km/h நம்ம m/s கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 25 × 5/18. 5/18 எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். கன்வெர்ட் m/s km/h into m/s. km/h equal to, அதாவது 1 kilometer equal to 1000 meter, 1 hour equal to 60 minutes. இப்போ நமக்கு செகண்ட்ஸில் வருது, அதாவது m/s தானே வேணும் செகண்ட். அப்போது 60 × 60, 1 minute takes 60 seconds. அப்போ 60 × 60.